மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை இரு வீட்டாரும் சேர்ந்து நடுரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரே சமூகத்தைச் சேர்ந்த காதல் ஜோடி மீது அவர்களது குடும்பத்தினரே தாக்குதல் நடத்தியது ஏன்? வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்ட ஜோடியினம் அவர்களுடைய குடும்பத்தினரே ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட பகீர் காட்சிகள்தான் இது. உறவினரை காதலித்து திருமணம் செய்த பெண்ணை அவரிடமிருந்து குடும்பத்தினரே பிரிக்க துடிப்பது ஏன்? மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள மானூத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஐயாசாமி, கவினாஸ்ரீ. இளங்கலை பட்டதாரிகளான இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். இருவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பினும் உறவினர்களான இருவருடைய குடும்பத்தினருக்கும் இடப்பிரச்சனை தொடர்பாக கடந்த 15 ஆண்டுகளாக பகை நீடித்து வருவதாக கூறப்படுகிறது. சண்டை போடும் குடும்பத்திற்கு பெண்ணை கட்டிக் கொடுப்பதா என்று கவினாஸ்ரீயின் குடும்பத்தினரும், பகையை வளர்க்கக்கூடிய குடும்பத்தில் பெண் எடுப்பதா என்று ஐயர்சாமி குடும்பத்தினரும் எதிர்ப்பை காட்டி வந்தனர். இதற்கிடையே ஐயர்சாமி, கவினாஸ்ரீ ஜோடி வீட்டை விட்டு வெளியேறி காதல் திருமணம் செய்து கொண்டனர். வீட்டிற்கு தெரிந்தால் பிரச்சனை பெரிதாகிவிடும் என்று நினைத்து பாதுகாப்பு கேட்டு உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைய போலீசார் இரு வீட்டாரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் அதில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் காதல் ஜோடி மேஜர் என்பதால் ஐயர்சாமியுடன் கவினாஸ்ரீயை போலீசார் அனுப்பி வைத்தனர். காவல் நிலையத்திலிருந்து வெளியே வந்து தயாராக இருந்த காரில் ஏறி புறப்படும் போது காதல் ஜோடியை இரு வீட்டாரும் காரில் இருந்து இழுத்து கீழே போட்டு சரமாரியாக தாக்கினர். பெண்ணை சாலையில் தரதரவென்று இழுத்து சென்று ஆவேசமாக நடந்து கொண்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து காவலர்கள் இரு வீட்டாரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை காவல் நிலையம் முன்பு வைத்து இரு வீட்டாரும் தாக்கிய சம்பவம் உசிலம்பட்டியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.